ஹாய் ஆல், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லாருக்கும் வெல்கம் டு குரு டெக். இன்னைக்கு வந்து நம்ம பைத்தானோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவே பைத்தான் ஈஸியானது தான், சரியா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ. பைத்தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது, கோடிங் லாங்குவேஜ்னு கற்றுக்கும் போது, நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் என்னென்னா 12th பயோமேக்ஸ், இன்ஜினியரிங் வந்து மெக்கானிக்கல். ஸோ எனக்கு கோடிங் லாங்குவேஜ்ன்றது சுத்தமாக தெரியாது காலேஜ் லெவல் முடிக்கும் போது கூட. சரியா, ஒரே ஒரு பேப்பர் இருந்துச்சு ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் வந்து சென்னை வந்து தான் கற்றுக்கிட்டேன். அதுவுமே ஃபோனில் தான் எல்லாமே படித்தேன், ஃபோனில் தான் பண்ணேன், ஃபோனில் தான் கோடிங் ப்ராக்டிஸும் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட ஷார்ட் இன்ட்ரோ. எனக்கு கோடிங் லாங்குவேஜ்ன்றது ஃபஸ்ட்டு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக தான் புரிஞ்சிச்சு கோடிங் லாங்குவேஜை எப்படி படிக்கணுன்றது. ஸோ எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்ன வரைக்கும் கோடிங் லாங்குவேஜ் பார்த்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகி கொஞ்சம் நாளில் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த கோடிங் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸியானது, நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு. நீங்கள் கோடிங் லாங்குவேஜ்னு நான் சொல்கிறேன், ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைத்தானாக இருந்தாலும் சரி, ஜாவாவாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி ஈஸி தான். ஸோ என்னை பொறுத்தளவு நான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை எப்படி படிக்கணும்னு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ், யாரும் பயப்பட தேவையில்ல. ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பைத்தான் பற்றின ஃபுல் ஓவர்வியூ, அண்ட் தென் பைத்தானில் எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பைத்தான் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோடிங் லாங்குவேஜ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பைத்தான் என்னென்னு தெரிஞ்சுப்போம். அந்த கோடிங் லாங்குவேஜஸ்குள்ளேயும் சின்டாக்சஸ்னு ஒன்று இருக்கும். பைத்தான்லேயே சின்டாக்சஸ் இருக்குது, அதை பற்றிலாம் பார்ப்போம். லைப்ரரினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐடிஇ, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஒன்று இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் பற்றி அப்படியே சொல்லிட்டு வரேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெருசாலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நம்மளோட பேசிக் திங்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். நானும் நீங்களும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் ஒன்று தேவைப்படுது, அது தமிழ். ஸோ நீங்களும் நானும் கம்யூனிகேட் பண்ணுறது தமிழ்ன்ற ஒரு லாங்குவேஜில் பண்ணுறோம். இதே மாதிரி தான் கைஸ், நீங்களும் கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிற ஒரு லாங்குவேஜஸ் தான் வந்து கோடிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லாங்குவேஜஸில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். நான் இப்போ தமிழில் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளம், ஹிந்தி, கன்னடம், எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான லாங்குவேஜஸில் இந்த தமிழ் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே பைத்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஜாவா ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஜாவா வச்சும் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணலாம், பைத்தான் வச்சு கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பைத்தான் வச்சு கம்யூனிகேட் பண்ண போகிறோம் கம்ப்யூட்டர் கூட. நாம் ஒரு விஷயத்த, ஒரு டாஸ்க்கை ஒரு பைத்தான் வச்சு நம்ம சொன்னோம்னா அதை பைத்தான் வச்சு திரும்பி நம்மளுக்கே வந்து ரிப்ளை பண்ணும் நம்மளோட கம்ப்யூட்டர். ஸோ இப்படி தான் வந்து இப்போ டாஸ்க்கு நடக்க போகுது. கம்ப்யூட்டர் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் பைத்தான். அது எல்லாமே கோடிங் லாங்குவேஜ்னாவே இவ்வளோதான், சரியா? ஸோ ரெண்டாவது விஷயம், நிறைய வந்து பைத்தான் வந்து ரொம்பவே ஈஸின்னு சொல்கிறாங்க. ஏன்? ஸோ பைத்தானில் சின்டாக்சஸ்னு ஒன்று இருக்குது. பைத்தான் மட்டும் இல்லை, கோடிங் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே சின்டாக்ஸ்னு இருக்குது. சின்டாக்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கிராமர் இருக்குல்ல, நம்ம எல்லாத்துலேயுமே கிராமர் இருக்குது. நம்மளோட தமிழில் இலக்கணம் இருக்க மாதிரி இங்கிலீஷில் கிராமர்னு வச்சுருக்காங்க. கிராமர்னா என்ன? நம்ம கிராமர்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டு திங்ஸ். இப்போ ஒரு பையனை சொல்ல போகிறோம் அப்படின்னா அவனை வந்து ஹீன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதே ஒரு பொண்ணை சொல்ல போகிறாங்கன்னா ஷீன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது? ப்ரீ டிஃபைன்டு திங்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ரீ டிஃபைன்டு திங்ஸை இங்கே கோடிங் லாங்குவேஜில் சின்டாக்ஸ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சின்டாக்ஸ்னா என்னன்னா ப்ரீ டிஃபைன்டு திங்ஸ். அதை வச்சு தான் நீங்கள் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கிராமர் வச்சு தான் நம்ம எப்படி ஒரு லாங்குவேஜஸை கம்யூனிகேட் பண்ணுறோமோ, லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே பைத்தானில் சின்டாக்ஸ்னு ஒரு விஷயத்தை வச்சு நீங்களும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. அப்போ தான் புரியும் நீங்கள் சொல்கிறது வந்து கம்ப்யூட்டருக்கு. ஸோ சின்டாக்சஸ்னால் ஒரு சொற்றொடரை, ஒரு 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 பெரிய சென்டென்ஸை கிரியேட் பண்ணி கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான கிராமர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராமரும் சின்டாக்ஸும் ஒன்று தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அங்கே எப்படி ஹீ, ஷி, இட்டு, ஷால், வி, வில் இந்த மாதிரிலாம் கற்றுக்குவீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சில சின்டாக்சஸ் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். பைத்தான் லாங்குவேஜ் ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ பைத்தான் ஏன் ஈஸியாக இருக்குன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சின்டாக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மற்ற லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது, ஜாவா, .NET இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே பெரிய வார்த்தையாக சென்டென்ஸாக கோர்த்து சொல்கிறத இங்கே ஒரே வார்த்தையில் பட்டுன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க பைத்தானில். ஸோ அதனால தான் பைத்தான் ஒரு வகையில் ஈஸி. அந்த மாதிரி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறது இந்த ஏஐ, எம்எல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் லைப்ரரினா என்ன? எல்லாரும் ஜஸ்ட் நம்மளோட இமேஜினேஷன் பவரை ஒரு நிமிஷம் இனிஷியேட் பண்ணுவோம். நம்மளோட ஃபிசிக்கலாக இருக்க லைப்ரரி இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய ரேக்ஸில் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அதே சேம் தான். ஸோ புக்குனா என்ன? நிறைய பேரோட
தாட்ஸ், நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறு, அண்ட் தென் அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை தொகுத்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் புக்ஸ். அதே சேம் லைப்ரரி இங்கேயும் பைத்தான்ல இருக்கு கைஸ். ஸோ பைத்தான் லைப்ரரியை யூஸ் பண்ணி உங்களால வேற ஒரு கோடர் பண்ண கோடை கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட ப்ரோக்ராம்ல. சரியா? இதுக்கு தான் லைப்ரரி நம்ம யூஸ் பண்றோம். லைப்ரரினாவே சிம்பிள், ஆல்ரெடி ஒரு பர்சன் கோட் பண்ணி வச்ச விஷயத்த நம்மளோட ஒவ்வொரு பைச்சாம்ல நம்ம ஒவ்வொரு பார்ப்போம். இப்போ லைப்ரரினா என்னன்னு பார்க்குறோம், அடுத்து பைச்சாம்ல என்னன்னு பார்ப்போம். ஸோ பைத்தான்ல இதுல எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க அடுத்தவங்களோட கோடை. நீங்க வேணும்னா எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாமே இன்டர்னலா உள்ளார லைப்ரரின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அந்த கோட்ஸ்லாம். இவ்வளவுதான் லைப்ரரி. லைப்ரரியில எப்படி பிசிக்கலா புக் இருக்கோ, இங்க அதுக்கு பதிலா கோடு இருக்கும். அவ்வளவுதான். இந்த லைப்ரரியில கோடா இருக்கும், புக்குக்கு பதிலாக கோடா இருந்தா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன் உங்க மைண்ட்ல. சோ புக்ஸ் எல்லாம் இருக்க இடத்துல கோட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் இங்க இருக்கு. இதுதான் லைப்ரரி. சரியா? எஸ். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐடி, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இந்த ஐடின்றது ஃபுல் ஃபார்ம், அவ்வளவுதான், இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ன்றது. சரியா? இதை பத்தி நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டை இமேஜின் பண்ணி பாருங்க. கிரிக்கெட் கிரவுண்ட்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பிச் இருக்கும். இப்போ ஸ்டேடியம்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சுற்றியும் உங்களுக்கு வந்து சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள அதை தாண்டி போனால் தான் பவுண்ட்ரி, அதை தாண்டி போனால் 4, 6ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கான பிச் இருக்கும், ஸ்டெம்ப் இருக்கும், கோச் இருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரி இருப்பாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாமே இருக்க ஒரு என்விரான்மெண்ட் தான் நீங்க போய் விளையாடுறதுக்கு ஈஸியான என்விரான்மெண்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கோட் பண்ணணும்னு நினைச்சோம்னா இங்க ஐடின்னு ஒன்று இருக்கு, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்றாங்க. இதுல உங்களால ஈஸியா கோட் பண்ணிக்க முடியும். இது எப்படின்னா ஒரு எடிட்டர், நம்ம வேர்டு இதெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆனா இதுல நீங்க கோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் தென் இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவார்னா, ஜஸ்ட் கோட ஏதாவது தப்பு இருந்தா, ஒரு நிமிஷம் நான் அப்படியே காமிக்கிறேன். உங்க கோட்ல ஏதாவது தப்பு இருந்தாலோ, இல்லை நீங்க பண்ற கோட்ல சரியில்லை, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னாலோ, இப்போ நான் சும்மா ஒரு சென்டென்ஸ் அடிக்கிறேன், இங்க பாருங்க, இங்க இருக்க விஷயங்கள் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இன்டெலிஜென்ஸை நான் இதை ரன் பண்ணா, இங்க பாருங்க கோடை நான் ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க தப்பு இருந்தா இந்த கோடு தப்பு, இந்த மாதிரி எரர்ஸ் த்ரோ பண்ணும். தப்பு இருக்கு இந்த கோட்ல, இந்த கோட் சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ற மாதிரி இன்டெலிஜென்ஸும் அண்ட் தென் இன்டர்பிரட்டரும் இருக்காங்க. சரியா? இந்த 2 பேர் இருக்காங்க. ஸோ அங்க எப்படி கோச்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு ரெஃப்ரின்னு ஒருத்தர் இருக்காரு, அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க எல்லா விஷயமுமே எனேபிள் ஆயிருக்கும். ஸோ நான் இதை பத்தி சொல்றேன், இந்த என்விரான்மெண்ட் பத்தி. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற விஷயம். எஸ், இதுதான் ஐடிஇன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடிஇ நாம இங்க என்ன ஐடிஇ யூஸ் பண்ண போறோம்னா, ஸோ நம்மளோட இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் என்னன்னா பைச்சாம் அப்படின்ற இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ பைச்சாம் எப்படி டவுன்லோட் பண்றது, எனக்கு பைச்சாம்னா என்னன்னே தெரியாது, அது எப்படி என் கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்றதுன்னு எனக்கு தெரியாது சார், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஆல்ரெடி ஐ பட்டன் நான் கொடுக்குறேன். ஐ பட்டன்ல உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோ எப்படி பைச்சாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பைச்சாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ எப்படி ஒரு பைச்சாம்னா என்னன்ற ஓவர்வியூ, இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உள்ள இருக்கும். நீங்க போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்றது எப்படின்றதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் நிறைய பேருக்கு, நமக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நோட்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சரியா? நோட்ஸ், அந்த நோட்ஸை நான் இங்கே ஒரு தடவை கோ த்ரூ பண்றேன், எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதுக்கான ஒரு பேசிக் ஓவர்வியூ அங்கே உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ ஒரே நிமிஷம் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸோ இந்த நோட்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் என்ன சர்ச் பண்ணணும், பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்ன சர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த லிங்க் கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே பாருங்களேன், எல்லாரும் மெயினாக அந்த கம்யூனிட்டி வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும், உங்களோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. சரியா? வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். எஸ். அதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் எப்படி ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும், அண்ட் தென் இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், எப்படி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு போகணும், இந்த மாதிரி இதுதான் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கான கைடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் உங்களோட பைச்சாம் இன்ஸ்டால் ஆக போகுது உங்கள்கிட்ட கேட்கும், பர்மிஷன் கேட்கும். அண்ட் தென் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி செக் பாக்ஸஸ் வரும், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக வேண்டியதான். இங்கே வந்துட்டு ஜெட் ரைட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த நோட்ஸ்லேயும் வந்துடும். உங்களுக்கு புரியல தெரியலனாலும் ஐ பட்டன் இருக்கு, அங்கே வந்து உங்களுக்கான வீடியோஸ் இருக்கும், இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ், அண்ட் தென் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணுன்றதுக்கான வீடியோஸுமே அதுலேயே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் நாம யூஸ் பண்ண போகிற ஐடி தான் பைச்சாம்.
ஸோ பைச்சாமை நீங்கள் இந்த லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து சார் எனக்கு புரியுது, நான் பைச்சாம்னா இதுதான் எனக்கு புரியுது, பட் எனக்கு கம்ப்யூட்டரே இல்லை, லேப்டாப்பே இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம், இதே ப்ராப்ளமை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு வேலைக்கு போய் ஒரு 3 months 5 months கழிச்சு தான் வந்து லேப்டாப்பே வாங்கினேன். நான் மொபைலில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்குலாம் டோன்ட் வரி, நான் அதுக்குமே சொல்யூஷன் வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாருமே ஆன்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆன்லைன் கம்பைலரில் இந்த கம்பைலர் பார்த்துக்கோங்க, pythontutor.comனு இருக்கும். ஸோ இந்த கம்பைலர் போனீங்கன்னா ஆன்லைன் கம்பைலர் இதுதான் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பைலர் என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணுறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம் கைஸ். நீங்கள் எந்த விதத்துலையும் ஹெசிடேட்டே ஆக தேவையில்ல. இதில் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட் பை பார்ட் எந்த இடத்துல ரன் ஆகுது, என்ன ஏது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் பைத்தானையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்க முடியும் வித் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் மாதிரி. கிட்டத்தட்ட நீங்கள் ஆன்லைன்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம், எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, pythontutor.com. இதுக்கான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்கு, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு டாப்பிக்ல நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். பைத்தானோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பைத்தான் வேரியபிள்ஸ்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் வேரியபிள் கிரியேஷன்னா என்ன, ரீடிக்ளரேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் திங்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன். இதில் நீங்கள் அடுத்த போர்ஷன்ஸ்லாம் உள்ள பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ பைத்தானை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ இன்ட்ரோ கொடுத்துட்டு போகிறேன். பைத்தன் ஏன் ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்கு நான் முதவே சொல்லியிருப்பேன். இது வந்து சிம்பிளான ஒரு லாங்குவேஜ், ப்ரோக்ராமர் ஈஸியாக கற்றுக்கலாம், நியூவாக வர ப்ரோக்ராமர்ஸ் கூட. எஸ், இதில் லார்ஜர் லைப்ரரி இருக்குது, பெரிய லைப்ரரி இருக்குது கைஸ். நான் முதவே சொன்ன மாதிரி நிறைய பர்சன்ஸ் கோட் அடித்து உள்ளார நம்மளோட லைப்ரரிக்குள்ளார வச்சுருக்காங்க. ரீடபிலிட்டி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரீடபிலிட்டினா கோட் ரீடபிலிட்டி, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மற்றவங்க அடிச்சு வச்ச கோடையும் சரி, நம்ம அடிக்கிற கோடுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. மெமரி மேனேஜ்மெண்ட், பைத்தானில் நான் முதல்ல சொன்ன மாதிரி சின்டாக்ஸஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால கோடோட சைஸ் ரொம்ப பெருசாகிடாது. அதனால மெமரி மேனேஜ்மெண்ட்டில் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ரன்னிங் கெப்பாசிட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்சிட்டி, லைக் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் இங்கே நிறையா கொடுத்துட்டாங்க, நிறைய பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். இன்பில்ட் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், ஃபர்ஸ்ட் இப்போ வேரியபிள்னா என்னன்றதை பார்ப்போம். வேரியபிள்னா ஒன்றுமே இல்லை கைஸ், ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் எடுத்துக்கோமே. நீங்கள் ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் ஃபோன்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபோன்லாம் ஐஃபோன் வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம். ஸோ நம்ம ஃபோன்லலாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த டப்பாக்குள்ளே இருக்கிறது ஃபோன் தான், ஆனாலும் மேலே ஸ்டிக்கர் ஒட்டி மேலே வந்து ஃபோன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? ஸோ நம்ம சிம்பிள் இந்த ஃபோன் தான் இந்த பாக்ஸுக்குள்ளார இருக்குன்றத மென்ஷன் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் ஒரு பொருளை இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார போட்டு வைக்க போகிறீங்க. அதுக்கு இந்த பாக்ஸுக்கு ஒரு நேம் வச்சிடுறீங்க. ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா VAR அப்படின்னு ஒரு பாக்ஸ் வச்சிடுறீங்க. இப்போது இதுக்குள்ளார உங்களுக்கு தேவையான ஏதோ கீயோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளார அந்த பாக்ஸ் இருக்குது, அம்மாட்ட சொல்கிறீங்க, நீங்கள் வெளியே நின்றுட்டுறீங்க, உள்ளே போக முடியல. ஜஸ்ட் சிம்பிள், அம்மா இந்த மாதிரி உள்ளே போயிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று VARனு போட்டிருக்கு, அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்குறீங்க. அம்மா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இதே வீட்டுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கும் VARனு போட்ட பாக்ஸை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதே மாதிரி தான் நம்ம பைத்தானும். ஸோ நான் ஒரு பாக்ஸை போட்டு அந்த பாக்ஸில் மேலே நேமிங் பண்ணிடுறேன். நேமிங் பண்ணிட்டா உங்களுக்கு தேவையான எல்லாமே அதுக்குள்ளார இருக்குது. பைத்தான் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துரும். சரியா? அதுதான் இங்கேயும் பைத்தானில் இருக்குது. பைத்தானில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேரியபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளார நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு நமக்கு எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் வேரியபிள் கிரியேஷன்ன்றது. இப்போது இந்த வேரியபிள் கிரியேஷனை பற்றி நான் கோட் அடித்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். எஸ், ஸோ இங்கே நான் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன், VARனு அதுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து வேல்யூஸை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் சிம்பிள், இங்கே பாருங்கள், குரு அப்படின்ற நேமை நான் இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ண போகிறேன். குரு டெக் அப்படின்னு உள்ள நான் போட்டுக்கிறேன். இதில் பாருங்களேன், குரு டெக்குன்ற வேல்யூவை இந்த வேரியபிள்ன்ற ஒரு பாக்ஸு, ஜஸ்ட் சிம்பிளாக யோசிச்சுக்கோங்க, வேரியபிள்ன்றது ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ்க்குள்ளார நான் வேல்யூவை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த வேர்ன்றது இது ஒரு பாக்ஸ், இதுக்குள்ளார குரு டெக்ன்ற வேல்யூ உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் போடுறேன். சரியா? குரு டெக்ன்ற வேல்யூவை உள்ளே போடுறேன், இதுக்குள்ளார வருது. ஸோ இதுக்குள்ளார குரு டெக்னு இருக்கு. நான் இப்போது இதை எங்கே கால் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் சிம்பிள், கால்னா ஒன்றுமே இல்லை,
இங்கே பாருங்க பிரிண்ட்னு ஒன்று போட்டுட்டு, பிரிண்ட்னா என்ன, நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் எடுப்போம்ல, அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்டிங் ஷாப்லலாம் பிரிண்ட் எடுப்போம்ல, இந்த VARன்றத நான் பிரிண்ட்னு சொன்னால், நான் முதவே சொன்ன மாதிரி சின்டாக்ஸ்னு சொன்னேன்ல, இது இங்கே ஃபங்க்ஷன். சரியா, இந்த பிரிண்ட்ன்றது ஃபங்க்ஷன். இதுக்குள்ளார நான் VAR இந்த பிராக்கெட் போட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ளார VARனு கொடுத்தேன்னா இது என்ன புரிஞ்சுக்குன்னா பைத்தானு இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு நம்மளை பார்க்க சொல்றாரு இவருன்னு சொல்லி புரிஞ்சுக்கும். சரியா, எஸ். இப்போ நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்றதுக்கு இதுதான் பட்டன். சரியா, ரன் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு இதான் பட்டன். பிளே பட்டன் மாதிரி இங்க ஒன்று இருக்கும், அதுதான் வந்து ரன் பட்டன். இப்போ நான் ரன் பண்ணனே பாருங்க, கீழே குரு டெக்னோ வருது. சரியா, எஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளார இந்த வேல்யூவை கொடுத்துருக்கேனே, இது ஏன் அப்படின்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். இதுக்கு பேர் தான் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்கள் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்குனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்ட்ரிங்குன்றது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா ட்ரிபிள் டபுள் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் இதுக்குள்ளார கொடுத்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரிங்கு. சரியா, இதுதான் ஸ்ட்ரிங்கு. இந்த மாதிரி வேல்யூஸை டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் இதுக்குள்ளார எல்லாத்துலேயுமே கொடுத்தீங்கன்னா அதுதான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இதை ஒன்றும் புரியலன்னா ஒன்றும் நீங்கள் கவலைலாம் பண்ணலாம், நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிப்பேன். சரியா, எஸ். இந்த மாதிரி இது எதுக்கு கொடுக்குறாங்க, இது ஸ்டார்டிங், இது எண்டிங். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த டபுள் கோட்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங், இதில் இருக்கிறது எண்டிங் அப்படின்றத பைத்தானுக்கு தெரிவிக்கிறதுக்காக வந்து கொடுக்குறாங்க. இதுக்குள்ளார நீங்கள் இப்போ ஜஸ்ட் சிம்பிள் குரு அப்படின்னு கொடுத்துட்டு 1 at அப்படின்னு கொடுக்குறீங்க. அதே சமயம் நீங்கள் ஸ்பேஸும் விடுறீங்க. இங்கே பாருங்களேன், இதெல்லாமே ஆல்ஃபபெட்ஸ். 1ன்றது வந்து நியூமரிக்கல் வேல்யூ, இந்த அட்டுன்றது ஸ்பெஷல் கேரக்டர், அது இல்லாமல் ஸ்பேஸ் வேற இருக்கு. இப்போ இதை நீங்கள் இப்படி இது இல்லாமல் டைரக்டாக அப்படி கொடுக்குறீங்கன்னா நமக்கே புரிஞ்சுக்க முடியாது என்னது இது அப்படின்னு. ஸோ இது எல்லாம் ஒரே ஸ்ட்ரிங், ஒரே விஷயம்தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டபுள் கோட்ஸு இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ் போடுறோம். டபுள் கோட்ஸு இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ் போடுறோம். இங்கே நான் இதை அப்படியேவும் காப்பி பண்ணி கீழே போட்டு சிங்கிள் கோட்ஸும் போட்டு காமிக்கிறேன். சிங்கிள் கோட்ஸ்லையும் போட முடியுமா? எஸ், சிங்கிள் கோட்ஸும் போடலாம், டபுள் கோட்ஸும் போடலாம். ரெண்டுமே ஸ்ட்ரிங்குன்னு தான் அர்த்தம், அது புரிஞ்சுக்கும். இது எல்லாமே ஒன்று தான், இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக போடுற விஷயம் தான் இந்த டபுள் கோட்ஸும் இந்த சிங்கிள் கோட்ஸும். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்லேருந்தே நான் போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங்குனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நான் நம்பர் அப்படின்றதுக்கு NUM நம் அப்படின்னு கொடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அதாவது 10 வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இது என்னோட ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோம். இதை நல்லா பாருங்களேன், நம்பருக்கு ஏன் சார் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போடல? நம்பரை எப்பயாவது நம்ம ஸ்பேஸ் விட்டு எழுதுவோமா? ஃபோன் நம்பரை நம்ம எப்பயாவது ஸ்பேஸ் விட்டு எழுதுவோமா? இதெல்லாம் பண்ண மாட்டோம். அதனால தான் ஜஸ்ட் சிம்பிள் நம்பர்ஸை அப்படியே நீங்கள் கொடுக்கலாம். சரியா, நீங்கள் இந்த மாதிரி டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ்லாம் போட தேவையில்லை. எஸ், இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த 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 டேட்டா டைப்புக்கு பேர், இந்த மாதிரி நம்பருக்கு பேர் இங்கேயும் நம்பரான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு பேர் என்னன்னா இன்டீஜர்னு சொல்லுவாங்க. INT அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க, இன்டீஜர். ஸோ நல்லா பாருங்க, இங்கே இருக்குது இன்டீஜர்னா என்னன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏஜ்ன்றதையும் நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஸோ ஏஜ்ன்றதையும் இன்டீஜர் தான் சொல்லுவாங்க, இங்கே நம்பர்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நான் முதவே சொன்ன ஸ்ட்ரிங்குன்றது இங்கே இருக்கு. இந்த ரெண்டு டேட்டா டைப் பற்றி இப்போ பார்த்துட்டோம். இதெல்லாம் டேட்டா டைப்னு சொல்கிறோம். டேட்டா டைப்னா என்ன? இந்த விஷயங்கள்லாம் பாருங்களேன், இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இந்த நம்பராக இருக்கட்டும், இந்த நேமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு டேட்டா. நம்மளை பொறுத்தளவு இதெல்லாம் வந்து பேர் நம்பர்னு சொல்கிறோம், ஆனால் கம்ப்யூட்டரை பொறுத்தளவு இது டேட்டா. இந்த டேட்டா எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இது ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்னு சொல்கிறோம், இது இன்டீஜர்ன்ற டேட்டா டைப்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் வச்சு எத்தனை பைசா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இங்கே நம்ம காமனாக சொல்கிறது டெசிமல்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறோன்னு பாருங்கள். நான் சிம்பிளாக சொன்னேன், சேலரி எடுத்துப்போமா, இல்லைன்னா வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துப்போம். BANK அப்படின்னு கொடுத்துறேன், பேங்க்னு கொடுத்து. இது என்னதுன்னா உங்களுக்கே தெரியும் வேரியபிள் நேமு.
வேரியபிள் நேம்னா இதுக்குள்ள தான் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ எனக்கு ஒரு 10,010 பைசா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே எனக்குள்ளார நான் புள்ளி வச்சிருக்கனால இதை நீங்கள் டெசிமல்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே இது டெசிமல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நாம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். ஏன் சார் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரும். ஒன்றுமே இல்லை கைஸ். ஏன் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்கன்னா கோடிங் லாங்குவேஜஸ்க்குன்னு தனியாகவே இவங்க வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஃபார்மேட்டை. ஸோ அதில் தான் கால் பண்ணுறாங்க, அதில் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேமை வந்துட்டு ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறாங்க, நம்பரை இன்டீஜர்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி புள்ளி வச்ச ஒரு டெசிமல் வேல்யூவை எங்கேயா ஃப்ளோட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும். நான் இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், நம்ம பாருங்கள். இந்த பேங்க்ன்றதை இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ உங்களுக்கு இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்க வேல்யூ இங்கே எனக்குள்ளார நம்மள்கிட்ட சொல்லும் போது நமக்கு தெரியும் நாம தான் இந்த வேல்யூவை கொடுக்குறதே. ஸோ அதனால நம்மக்கிட்ட இந்த டபுள் கோட்ஸ்லாம் இங்கே போட்டு காமிக்காது. நமக்கு தெரியும் இந்த வேல்யூ இதுதான். சரி, இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க தான் முடியுதுன்னு. அதனால் நமக்கு திரும்பி சொல்லும் போது பைத்தான் அப்படி காமிக்காது. ஜஸ்ட் சிம்பிள் வேல்யூ மட்டும் காமிக்கும். இங்கே பாருங்க நம்மளோட வேல்யூ இன்டீஜர் வேல்யூ. சரியா? இங்கே பாருங்க இது வந்து நம்மளோட ஃப்ளோட் வேல்யூ. சரியா? ஸோ இதில் 0வை கட் பண்ணிடும் எப்பயுமே. இதுவே நீங்கள் இங்கே 19 பைசா அப்படின்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் 19ன்றதை காமிக்கும். ஆனால் 0 போட்டிங்கன்னா அதை எடுத்துக்காது, அதை கட் பண்ணிடும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்குல்ல, இந்த வேரியபிள் நேம்லாம் கொடுக்குறோம்ல, இதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிளை நீங்கள் டைரெக்டாக அப்படியே கொடுத்துட முடியாது. அதுக்கு சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எந்த மாதிரி கொடுக்கணும், எந்த மாதிரியெல்லாம் அதுக்கு நேம்ஸ் வந்து இருந்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேரியபிள் ஸ்டார்ட் ஆகும்போது அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்கோர்னு போட்டு வேரியபிள் நேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவே எடுத்தோடனே நம்பரை போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரியா? இதில் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வராது. சரியா? இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸை உங்களோட நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போட முடியாது. ஸ்டார்டிங்கில் மட்டும் இல்லை, லாஸ்ட்லேயும் போட முடியாது, இந்த மொத்தத்துலேயும் போட முடியாது. இந்த ஒரு வேரியபிள் நேமில் கொடுக்கவே முடியாது. அதே சமயம் நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டில் கொடுக்க முடியாது, ஆனால் லாஸ்ட்டாக இந்த நேமோட லாஸ்ட்லேயோ இல்லை செகண்ட் லெட்டராவோ கொடுக்க முடியும். சரியா? எஸ், இதுதான் பேசிக்கான ரூல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் ஒரு பேசிக்காக இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். பைத்தான் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் கைஸ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்னன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ்னா இதுக்கு என்னன்னு தெரியும். இப்போது நான் இதை VARன்னு கொடுத்துருக்கேன். இதை அப்படியேவும் கேபிட்டல் VARன்னு கொடுத்துட்றேன். இல்லைன்னா ஒரே ஒரு லெட்டரை மட்டும் Vன்ற லெட்டரை மட்டும் கேபிட்டலில் மாற்றிடுறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு தனித்தனியாக வேறு வேல்யூ கொடுத்துடலாம். இதுக்கு குரு 2@ கொடுக்குறேன், இதுக்கு குரு 1@ கொடுக்குறேன். இப்போ இந்த VARஐ கீழே பிரிண்ட் பண்ணுறேன், இந்த VARஐ மேலே பிரிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இப்போ பாருங்கள் ரன் பண்ணுற ப்ரோக்ராமை உங்களுக்கு தெரியும். இப்போது இது தனி வேரியபிள், இது தனி கண்டெய்னர் பாக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது தனி கண்டெய்னர் பாக்ஸ். இதில் ஒரு லெட்டர் மாறினா கூட இது தனின்னு அப்படின்னு புரிஞ்சுக்கும். சரியா? அந்த மாதிரி இன்னொரு கண்டெய்னர் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி இதுக்கு பேர் VAR, இது வந்து ஸ்மாலில் இருக்குது. இதுக்கு பேர் VAR, இது வந்து கேபிட்டலில் இருக்குது அப்படின்றத தனித்தனியாக அந்த VA வச்சு மட்டுமே புரிஞ்சுக்கும். கேப்ஸு, ஸ்மால் லெட்ரு, கேப்ஸ் லெட்ரு இதெல்லாம் வந்து பைத்தானுக்கு தெரியும். சரியா? அதனால தான் இது கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இதில் இந்த மாதிரி நேமிங்கை நீங்கள் மாற்றியும் கொடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் VARன்னு போட்டிங்க, அதுக்கப்புறம் நேம் அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் இந்த மாதிரி VAR அப்படின்னு கொடுத்து நேம்னு கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க, வேரியபிள் நேம் அப்படின்னு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் இந்த மாதிரி ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சரியா? நீங்கள் நடுவில் ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது, அதுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் எப்படிலாம் நேமிங்ஸ் கொடுக்கணுன்றது. ஓகேவா? எஸ் கைஸ், அதை பற்றின டீட்டெயில்டு ரூல்ஸு இங்கே இருக்குது. வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் இது நீங்கள் வந்து நான் முதவே சொன்ன மாதிரி வேரியபிளோட ஸ்டார்டிங்கில் உங்களால் நம்பரை வந்து
கொடுக்க முடியாது. வேரியபிள்ல A to Z இருக்கலாம், 0 to 9 இருக்கலாம். அதாவது நம்பர்ஸ் 0 to 9 நம்பர்ஸ் இருக்கலாம், நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். அதை தவிர நீங்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் நான் இப்ப சொன்னேன். எஸ். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது. ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னா என்னன்றதை நான் இப்போ சொல்றேன். ஸோ ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னா நான் சொன்ன மாதிரி ப்ரீ டிஃபைன்டு திங்ஸ்னா என்னன்னா, ஸோ இதெல்லாம் தான் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். எப்படின்னா அண்டுன்னு ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அண்டுனா இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க, எல்சிஃப்னா இதுதான் டிஃபைன் பண்ணிட்டாங்க. நீங்க இதுல போயிட்டு வேரியபிள் நேமை கொடுக்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட வேரியபிள் நேமை இங்க வந்து அண்டுன்னு நான் கொடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னா என்னால கொடுக்க முடியாது, அது வந்து அக்செப்ட் பண்ணாது. இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட்னு போட்டு அண்டுன்னு இதை போட்டு கால் பண்றேன். ஜஸ்ட் சிம்பிள் இதுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா பிரிண்ட் ஆக ட்ரை பண்ணும், இதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணும். ஆனா இங்க பாருங்க, இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சிடும். ஸோ நீங்க ப்ரீ டிஃபைன்டா ஆல்ரெடி அவங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ற விஷயத்த நீங்க இங்க உங்களுக்கு தேவையான இடங்கள்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடியாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரீ டிஃபைன்டு திங்ஸ். இது போக போக உங்களுக்கே பழகிடும். நீங்க இதை மனப்பாடம் பண்ணணும்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத ஓவர்வியூ பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க கொஞ்ச நாள் போக போகவே பழகிடும். நீங்க எதுவும் அதை பத்தி பயப்படலாம் தேவையில்ல. ஓகே. ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ். ஸோ அண்ட் தென் இந்த மாதிரி இதுதான் வந்து ரூல்ஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு. அண்ட் தென் இப்போ ரீடிக்ளேரிங் த வேரியபிள். நம்மளோட சின்ன வயசு ஞாபகம்லாம் நமக்கு இப்போ வரும் கைஸ். நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க. நான் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு என் நேம் குரு அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? இப்போ பாருங்க, நான் என் நேம் குரு அப்படின்றத நேம்னு திருப்பி போட்டு என்னோட நேம் ஹரி. சரியா? நான் ஹரின்னு மாற்ற ட்ரை பண்றேன். இப்போ பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட்னா உங்களுக்கே தெரியும், அதுல இருக்க வேல்யூ வந்து எனக்கு தெரியப்படுத்தும். நேம்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரெண்டு இடத்துல இங்கேயும் நேம்னு அதே வேரியபிள் இங்கேயும் போட்டு திருப்பி இதுக்கு வேற வேல்யூ கொடுத்துருக்கேன், இதுக்கு வேற வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நடக்கும்? நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டே இருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல ஒரு ரொம்ப சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். நம்ம தப்பா எழுதிடுவோம், தப்பா ஏதாவது கிறுக்கிடுவோம் இல்லை எழுதிடுவோம். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், எரேசர் எடுத்து நமக்கு அழிக்கணுன்ற ஞாபகம்லாம் இருக்காது. அதுக்கு பதிலா இங்க தப்பாயிடுச்சுன்னா அந்த பேப்பரையே கிழிச்சிருவோம். பார்த்துருக்கீங்களா? கிழிச்சு அதை தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த பேப்பர்ல எழுதிட்டு இருப்போம். ஸோ இது எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து காமனா நம்ம பண்ற விஷயம். இங்கேயும் பைத்தன் ஒரு குழந்தை மாதிரி, இங்க இருக்க கோடிங் லாங்குவேஜஸ் எல்லாமே குழந்தை மாதிரி. சிம்பிள் பைத்தனா அதான் பண்ணும். இங்க குருன்னு ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கு இந்த டப்பாக்குள்ளர, அதுக்கு பேரும் வச்சிருக்காங்க, நேம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த நேம்னு வச்ச பேர் வச்ச டப்பாக்குள்ளர குருன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு அது தெரியும் குருன்னு இருக்குன்னு. இப்போ நான் திருப்பியும் அதே டப்பாவை எடுத்து இதுக்குள்ளார ஹரின்னு போட்டு வை அப்படின்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ணுனா உடனே இதை தூக்கி தூர போட்டுரும். இந்த குருன்னு இருக்குல்ல, இதை தூக்கி தூர போட்டுட்டு ஹரின்றதை இன்சர்ட் பண்ணி உள்ள வைக்கும். ஸோ பைத்தனை பொறுத்தளவு கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா ஹரி தான் இப்போ உள்ள இருக்கும், குருவை தூக்கி வெளியே போட்டிருக்கோம். சரியா? குரு வெளியே போயிருப்பாரு, ஹரி உள்ள வந்திருப்பாரு. சரியா? இவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் ஒவ்வொரு விஷயமுமே. இங்க எப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ற மாதிரி தான் பைத்தான் கிட்ட கம்யூனிகேட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தையும் தெளிவா சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் ரீடிக்ளரேஷன் நடக்குது. இது பேர் என்னன்னா ரீடிக்ளரேஷன் சொல்லுவாங்க. நேம்ன்றதுல ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை ஹரின்றதை ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்க வேல்யூவை இது டிஃபைன் பண்ண வேல்யூவை டெலீட் பண்ணிடும்னு அர்த்தம். சரியா? கிட்டத்தட்ட வெளியே தூக்கி அனுப்பிச்சிடும், கிளியர் பண்ணிடும்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் கைஸ் ரீடிக்ளரேஷன் நடக்குது. இப்போ இந்த வேரியபிள்குள்ள நேம்ன்றது தான் இருக்கும். சரியா? எஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அசைனிங் மல்டிபிள் வேரியபிள்ஸ் இன் அ சிங்கிள் லைன். சரியா? இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க? ஓகேவா? இது எதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். நம்ம இப்போ வேரியபிள்ஸை தனித்தனியா பார்த்தோம். நம்ம இப்போ ஏ அப்படின்னு போட்டு ஒரு வேரியபிள், நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், நம்மன்னு கொடுத்துக்கலாம், ஏன்னு கொடுத்துக்கலாம், நீங்க என்ன வேரியபிள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். நான் இப்போ ஏன்னு கொடுக்குறேன், ஏன்னு கொடுத்துட்டு நான் வந்து ஒன்னுன்னு கூட கொடுக்கலாம், இன்டீஜர் வேல்யூவை. இங்க அதுதான் பண்ணியிருக்காங்க. இங்க 3 வேரியபிள் இருக்கு கிட்டத்தட்ட. பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா b is equal to 20.2
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சி அப்படின்னு கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி தான் வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. அதை இந்த மாதிரி கொடுத்தா 3 லைன் தேவைப்படுது. ஸோ மெமரி ஸ்பேஸ் வில் பி டேக்கன் மோர். ஸோ மோர் மெமரி ஸ்பேசஸ் இந்த இடத்துல எடுக்குது. அதனால அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா சின்னதாக ஒன்று யோசிக்கிறாங்க, சிங்கிள் லைனில் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஏன்ற வேரியபிளை கொடுத்துட்டு ஒரு செப்பரேட்டர் போடுறாங்க. கமாவை இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா செப்பரேட்டர். நமக்கே தெரியும், ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் பிரிச்சு காமிக்கணும்னா கமா போடுவோம். எஸ், அதே தான் இங்கேயும். ஏக்கு அப்புறம் ஒரு கமா போடுறாங்க, அதுக்கப்புறம் பின்ற வேரியபிள் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு கமா போடுறாங்க, அதுக்கப்புறம் சின்ற ஒரு வேரியபிள் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஃபைனலா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்டுக்குள்ளார இங்கேயும் வேரியபிள்ஸோட வேல்யூஸா பிரிச்சு கொடுக்குறாங்க. சரியா? இங்க கொடுத்த விஷயத்தை தான் இங்க தனித்தனியா கொடுத்த வேரியபிள்ஸை இங்க ஒன்னா சேர்த்து ஒரே லைன்ல கொடுத்துடுறாங்க. சரியா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரியும். ஏன்றதுக்கு இங்க ஒரு வேல்யூ அசைன் ஆயிருக்கு, பின்றதுக்கு ஒரு வேல்யூ அசைன் ஆயிருக்கு. இங்க இப்போ பிரிண்ட் போட்டு காமிக்கிறேன். ஏன்றது இருக்கு, ஸோ அடுத்தது இதுக்குள்ள பின்றது இருக்கு, ஸோ அடுத்தது சின்றது இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 வேல்யூஸையும் இங்கே பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஏன்றது இருக்கு, பின்றது இருக்கு, சின்றது இருக்கு. இதை ஒரே லைன்ல இந்த மாதிரி அசைன் உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்குள்ள போட்டுட்டு 1, 2, 1, இங்கே 20.2, இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இந்த மாதிரி இது வந்து எப்படி அசைன் ஆகிக்குன்னா ஏக்கு 1ன்றதை புரிஞ்சுக்கும், ஸோ பிக்கு 20.2ன்றதை புரிஞ்சுக்கும், அடுத்தது சிக்கு இந்த ஸ்ட்ரிங் வேல்யூன்றதை புரிஞ்சுக்கும். ஸோ இப்படி பைத்தான் புரிஞ்சுக்கும். அதுதான் இங்கே கீழே இப்போ பிரிண்ட் பண்ணி காமிக்க போகுது. இப்போ பாருங்க, ஏன்றது பிரிண்ட் ஆகும். ஏன்றது 1. சரியா? அந்த ஏன்றது 1. அடுத்தது 20.2ன்றது இந்த பியோட வேல்யூ. நான் இங்கே பிக்கான பிரிண்ட் போட்டிருக்கேன், அது வருது. சிக்கான பிரிண்ட்டை போட்டிருக்கேன், இதில் ஸ்ட்ரிங் வேல்யூ இங்கே வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கீழே இருக்கு. ஸோ பேசிக்கான வேரியபிள்ஸ் இப்படி தான் கைஸ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு வேரியபிள்ஸ் இதை பற்றின ஓவர் வியூ இப்போ கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக்கான டேட்டா டைப்ஸ். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பேசிக் டேட்டா டைப் கைஸ். நம்ம பேசிக்கான டேட்டா டைப்ஸ் எப்படிலாம் இருக்கு, எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துருப்போம். அந்த பேஸ் டைப்ஸ் எப்பயுமே சொல்லும்போது இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்குன்றத சொல்லுவாங்க. நம்ம இந்த 3 டேட்டா டைப்ஸுமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் நம்மளோட நிறைய கொடுத்துருப்பேன் இங்கேயே உங்களுக்கு. நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட இதை அப்படியே எடுத்து நீங்கள் போட்டு உங்களோட ப்ரோக்ராமிங் நாலேஜை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது பெரிய நோட்ஸ் கைஸ். ஸோ எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்கும். இது நான் படிக்கும்போதுலேருந்து எடுத்த நோட்ஸ். சரியா? ஸோ இதில் மொத்தமாக டேட்டா டைப்ஸ் பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். என்னோட கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸஸ்லாம் இன்னும் உங்களுக்கு என் கூட லைவ் செஷனில் படிக்கணும். என்னோட 1 மந்த் ஃப்ரீ பூட் கேம்ப் இருக்குது, லைவாக நானே வந்து நடத்துவேன். ஸோ அதில் நீங்கள் சேட்டில் உங்களோட கொஷின்ஸ்லாம் நீங்கள் அங்கேயே லைவாக கேட்டுக்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர்லாம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி என்னோட லைவ் செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு குரூப்பில் என்டர் ஆவீங்க. அங்கேருந்து உங்களுக்கு பைத்தான் வேணும்னா பைத்தானுக்கு நீங்கள் என்டர் ஆகி போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே அந்த குரூப்பில் கிடைக்கும். ஸோ நான் உங்கள் ஹரி, குருடெக்லேருந்து. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஆல். எல்லாருக்கும் சீக்கிரமாக நான் அடுத்தடுத்த செஷன் வந்துக்கிட்டே இருக்கு. இதனோட அடுத்த கண்டினியூஷன் பார்ட் 2 இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 லாங்குவேஜஸ்க்கு மேலே வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கோம். 10 லாங்குவேஜஸ் மீன்ஸ் ஜாவா, பைத்தன், அதுக்கப்புறம் பவர் பிஐ, இதுக்கப்புறம் டிஜாங்கோ, இந்த மாதிரி நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி HTML, CSS, இந்த மாதிரி பூட்ஸ்ட்ராப், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்க்கு இன்னும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு கொடுக்கலான்னு இருக்கோம் வீடியோஸை. ஸோ தொடர்ந்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஆல். பை.